டைரக்டா இந்த வித்ரா பண்றதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கிளாரிபிகேஷனா நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, அதாவது எனக்கு உங்களுக்கு இந்த டவுட்டா தோணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன டவுட் எனக்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கும்போது கொஞ்சம் ஈஸியா புரியும். அதுக்காக தான் மேட்ரு என்னன்னா, இந்த அணிகையில நான் டாலரா வித்ரா பண்றது கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ மூலியமா தான். ஸோ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஜேஎம்பி டோக்கன் மூலியமா தான் வந்து நான் டிரான்சாக்ஷன் வந்து பண்ண போறேன். இல்லை உங்ககிட்ட இந்த கிரிப்டோல டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்சேஞ்சோ இல்லைன்னா ஒரு வாலெட்டோ இல்லை அப்படின்னா இதுக்கான ஒரு வீடியோ நான் வந்து ஃபுல்லா போட்டிருக்கேன், எப்படி அணிகை நான் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. அதில் ஃபுல் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம அதை போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் என்ன கிரிப்டோ வாலெட் நம்ம யூஸ் பண்றது, இந்தியாவில் எந்த எக்ஸ்சேஞ்சை நம்ம யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது கூடவே ஜெம்டாஸ்க்கும் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அதை போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா, அதாவது புதுசாக இதை பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். மற்றபடி இதில் டைரக்டா அதில் ஏர்ன் பண்ணிட்டு, அதாவது ஜேஎம்பி டோக்கனை ஏர்ன் பண்ணிட்டு எப்படி வித்ரா பண்றது அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜெம்டாஸ்க் டேஷ்போர்டை கிளிக் பண்ண அப்படின்னா ஜெம்டாஸ்க் உடைய வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து அப்பியர் ஆகும். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ரைட் சைடில் டாப் கார்னரில் ஏர்னிங்ஸ்னு இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்றது இங்கே வந்து காட்டும். ஜஸ்ட் வந்து $6.84 தான் இருக்குது. இந்த கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது டிமாண்ட் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், டிமாண்ட் கம்மியான உடனே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடும். அது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் தான். இதில் நான் ஆல்ரெடி எவ்வளோ வித்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். இது வந்து 6 ஜேஎம்டி அப்புறம் 3 ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஜேஎம்டி வந்து வித்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 17 ஜேஎம்டி நான் வித்ரா பண்ணுற போது கிட்டத்தட்ட வந்து $2 என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஒரு ஜேஎம்டி டோக்கனுக்கு. சரி, அதெல்லாம் போட்டோம். இப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பே அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா 2 நெட்வொர்க் வந்து காட்டும். ஒன்று பிஎஸ்சி நெட்வொர்க்கு, இன்னொன்று சீலோ நெட்வொர்க்கு. ஸோ நான் நார்மலாக எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவே வந்து பண்ணுவேன். ஸோ இதில் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.01394 வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு பரவாயில்ல, கம்மியான ஃபீஸ் தான் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து பேட்டை வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பேட்டை கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு கீழே வந்துருச்சு. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா பே டுவர் வாலெட் வந்து கம்ப்ளீட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் இந்த ஏர்னிங்ஸ் வந்து டிசேபியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய பினான்ஸ் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அங்கே போயிட்டு. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. 10.79998 ஜேஎம்பி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுச்சு. ஸோ நார்மலாக அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஸ்கேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டும். ஸோ என்ன டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லை அப்படிங்கிறத இங்கே எக்ஸாக்டாக வந்து பார்த்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் வந்து 10.80 ஜேஎம்டி, எக்ஸாக்டாக வந்து டாலர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6.82 அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. அந்த அட்ரஸ் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்கு தான் பார்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா பினான்ஸ் வாலெட்டுக்கு. ஃபேஸ் வீடியோலேயே சொன்ன மாதிரி டைரெக்டாக போகிறோம்னு நினச்சிக்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோலேயே நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டக்குன்னு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ சிம்பிளாக நான் வாலெட்டுன்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பினான்ஸோடைய வாலெட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஜேஎம்டி வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து இங்கே மெயின் பேஜ்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தது வந்து ஒரு 40 ருபீஸ் என்னமோ இருந்தது இந்தியன் ருபீஸ் படி. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 648 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆசெட்டில் போயிட்டு இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎம்டி வந்து 621 ரூபா 25 பைசாவில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கு. அண்டு டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த மந்த்து தான் 24 டேட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கிரிப்டோவில் நான் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஒன்று ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் தான். 0.5 ஜேஎம்டி நீங்கள் வந்து ரீச் பண்ணிங்கன்னா அந்த ஜெம்டாஸ்கில் நீங்கள் ரீச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஜேஎம்டி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜேஎம்டி டோக்கனை யுஎஸ்டிடிக்காக வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம், ஸ்வாப் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்.
அண்ட் இதை பற்றி நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு டோக்கன்ல இருந்து இன்னொரு டோக்கனுக்கு நம்ம மாற்றுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ நான் ஏன் இங்கே ஸ்வாப்னு சொல்லிட்டு இந்த ஜேஎம்டி டோக்கனை வந்து மாற்றுறேன் அப்படின்னா, எந்த பெரிய எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து இந்த ஜேஎம்டி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண கிடையாது. அப்போது குளோபலாக இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சிலே லிஸ்ட் பண்ணல அப்படின்னா நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ஜேஎம்டிலேருந்து நான் யூஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக இந்த ஸ்வாப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்றேன். இப்போது எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குது. அதாவது எவ்வளோக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்கன்னு வந்து போட்டுக்கலாம். இல்லை நான் மேக்ஸிமம் வந்து கொடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது யூஎஸ்டிக்கு வந்து மாற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் எல்லாம் போக எனக்கு வந்து இவ்வளோ யூஎஸ்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே காட்டுது. ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து முடிஞ்சிடும். அதாவது இந்த ஸ்வாப் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிடும். கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. வித்தின் செகண்ட்ஸ் தான். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யூஎஸ்டியை வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அங்கே செல் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த யூஎஸ்டியை கிளிக் பண்ணிவிட்டு சென்டுங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டும். அதாவது உள்ளுக்குள்ளேயே நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறியா, இல்லை அப்படின்னா சென்ட் டு வாலெட் அட்ரஸ், வேறு ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை ஒரு வாலெட்டுக்கோ நீ சென்ட் பண்ணிக்க போறியா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து, அதாவது எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அங்கேருந்து யூஎஸ்டிடி அட்ரஸ், அதாவது பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்ஒர்க்கில் இருந்து யூஎஸ்டிடி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத நான் ஜியோடெஸ் வச்சு நான் காட்டிடுறேன். ஏன்னா நான் ஜியோடெஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நான் எப்படின்னு காட்டிடுறேன். அண்ட் மெயினாக இதில் நான் ஜியோடெஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாலும் சிம்பிள் தான். அதாவது ரெசிவ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்துட்டு அங்கே இருக்கிற அட்ரஸை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இந்த ஜியோடெஸ்ல வந்து நம்ம டேஷ்போர்டுக்கு போனோம். ஸோ அங்கே போயிட்டு கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா யூஎஸ்டிடி வந்து இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடி சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த காயின் வந்து அந்த ஸ்டேபிள் காயின் வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல டெபாசிட்டு வித்ரான்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போது நம்ம டெபாசிட் தான் பண்ண போகிறோம். அதாவது பினான்ஸ் வாலெட்டில் இருந்து இருக்கிற யூஎஸ்டியை வந்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அதனால் டெபாசிட்டுங்கிறதே கொடுத்துட்டு நெட்வொர்க்கை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. பிஎஸ்சி, எத்திரம், டிஆர்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 நெட்வொர்க் இருக்குது. ஸோ நம்ம எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம அந்த டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிஎஸ்சி நெட்வொர்க் தான். ஸோ மெயினாக அதை சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணி தப்பாச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ரிகவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பிஎஸ்சியை சூஸ் பண்ணிவிட்டு கெட்டு டெபாசிட் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அட்ரஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே காப்பி பண்ண அட்ரஸை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கண்டினியூங்கிறத கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கேயும் வந்து கேட்கும் எல்லாமே நீங்கள் அனுப்பிக்க போகிறீங்களா, இல்லை கொஞ்சம் யூனிவர்சிட்டியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மட்டும் அனுப்ப போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாமே வந்து அனுப்பிக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஃபீஸு அது சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.50392 பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை வந்து பிடிக்கிறாங்க. ஸோ போட்டோம். நான் இதை தான் சொன்னேன். அதாவது அந்த 90 மினிட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த பிஎன்பி வந்து நீங்கள் எதுக்காக டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஃபீஸ் பிடிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 ருபீஸாச்சும் நம்ம வந்து இதில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ சென்ட் ஆகிடும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் சென்டிங் சொல்லிட்டு சக்சீடுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போது அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜியோடெஸ்க்கு வந்து போயிருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து அங்கே போய் பார்த்துடலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ்லேயே வந்து வந்துருச்சு. அண்ட் உள்ளேயும் வந்து 658 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட அந்த யூஎஸ்டிடி வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த யூஎஸ்டிடியை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா இது யூஎஸ்டிடியில் இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து செல் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டே வந்து யூஎஸ்டிடி வந்து இருக்குது, ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இங்கே சர்ச் ஆப்ஷனில் ஜஸ்ட்டு யூஎஸ்டிடின்னு சொல்லிட்டு
இது சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்பியர் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இதை ஃபேவரட்னு கொடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து அப்பியர் ஆகும். சரி, இப்போ யுவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 95 ருபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பட் நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் இந்த மாதிரி ஒரு குளறுபடி இருக்குது. பட் பார்ப்போம் எப்போ இது வந்து கரெக்ட் ஆகுதா இல்லை இதே மாதிரி இருந்து நிறைய பேருக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சிலேருந்து வரும்போது ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பாங்க. சரி, இந்த ஆர்டர் புக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு உடனே அமௌண்ட் வேணும் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூவில் தான் நீங்கள் வந்து செல் பண்ணணும். அதுவே எனக்கு வந்து ஒன்று ஒரு 97 ருபீஸு இல்லை ஒரு 98 ருபீஸ் வந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கு வந்தால் போதும். இவங்க ஒரு சில பேர்லாம் பாருங்கள் 239 ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இன்னும் சில பேர் 800 வரைக்கும் போட்டிருக்காங்க வெறும் 2 யூஎஸ்டிடியை. சரி, அதெல்லாம் போட்டோம். இப்போ நான் என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக மார்க்கெட் வேல்யூக்கே நான் வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த 95 ருபீஸ் சொல்லிட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ மீன் யுவர்சிட்டி குவான்டிட்டி வந்து கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த 95 ருபீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து 645 ருபீஸ் வந்து செல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட்டு செல்லுன்னு வந்து கொடுத்துட்றேன். மறுபடியும் அக்செப்ட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் வேல்யூ போட்டதுனால டக்குன்னு செல் ஆகிடும். அதே உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் அந்த 800 ரூபா 1000 ரூபாயெல்லாம் போடுறாதீங்க. கம்மி யூசிட்டி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த லெவலுக்கு வந்து போகாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ருபீஸ் போகிறதே வந்து ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட் அதிகம். அதனால தான் வந்து அந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க. சரி, இவ்வளோதான். இந்த மாதிரி மார்க்கெட் வேலைக்கு செல் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து செல் ஆகிடும். இப்போது டேஷ்போர்டு வந்து போயிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் வந்து அப்பியர் ஆகும். டோட்டல் பேலன்ஸில் வந்து 636 ரூபா 53 பைசா வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வித்ரா அப்படிங்கிற பட்டன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். இங்கே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, அதுக்கப்புறமா கீழே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ அந்த பேலன்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி எல்லா அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வித்ரா பண்ணுறதுக்கு அப்பியர் ஆகிடும், அதாவது இன்புட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அதாவது வித்ரான்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதை பண்ணிவிட்டு வித்ரான்னு கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் ஓடிபி கேட்கும். இந்த ஜியோ டெஸ்ட்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ஈஸியாக வித்ரா ஆகிடும். ஸோ இங்கே இன்னர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா 636 ரூபா 53 பைசா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வித்ராவல் வந்து ஆயிடுச்சு. அந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் தான். எதுக்கு இதை நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் அப்படின்னா சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அந்த கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி யூஸ் பண்ணுற போது மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து நான் லைவாக தான் வந்து காட்டியிருக்கேன். ஒருவேளை அது தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லையோ கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.